ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம். செய்திச் சுருக்கம். பயங்கரவாத எதிர்ப்பை ஆதரித்த பிலிப்பைன்ஸ் மோடி நிகழ்ச்சி. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினண்ட் மார்கோஸுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. பின்னர் பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய குழுவினர் பிலிப்பைன்ஸ் அரசு பிரதிநிதிகள் இடையே முக்கிய பேச்சு நடந்தது. இராணுவம், தொழில், வர்த்தகம், கடல்வழி வாணிபம், பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசித்தனர். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இருதரப்பு உறவு குறித்த முக்கிய அம்சங்கள் இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அடுத்த ஆண்டுக்கான ஆசியான் மாநாட்டை பிலிப்பைன்ஸ் தலைமையேற்று நடத்தும் என பிரதமர் மோடி கூறினார். एक्सेलेंसी, आपका और आपके प्रतिनिधिमंडल का भारत में हार्दिक स्वागत है. आज का दिन हमारे द्विपक्षीय संबंधों के लिए एक ऐतिहासिक दिन है. हम भारत फिलीपींस संबंधों को स्ट्रैटेजिक पार्टनरशिप स्तर पर ले जा रहे हैं. इससे हमारे संबंधों को एक नई गति और गहराई मिलेगी. பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பிரதமர் மோடி பேசியதாவது: இந்தியா பிலிப்பைன்ஸ் உறவின் 75ஆம் ஆண்டில் இங்கு ஒன்று கூடுவதில் மகிழ்ச்சி. புகழ்பெற்ற பிலிப்பைன்ஸ் ராமாயணம் நம் இரு நாடுகளின் பாரம்பரிய தொடர்புக்கு சாட்சி. இரு நாடுகளின் உறவை மேம்படுத்தும் முயற்சி சிறப்பானது. தகவல் தொழில்நுட்பம், சுகாதாரம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, கனிம வளம் உள்ளிட்ட பல துறைகளில் நம் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன. நவீன தொழில்நுட்பம், அறிவியல் கண்டுபிடிப்புகளில் நம் நட்பு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. டேட்டா கிளவுட் துறையில் முன்னேற இரு நாடுகளும் இணைந்து செயல்படும். பிலிப்பைன்ஸ் அதிபர் இந்தியா வந்திருக்கும் இதே சமயம் இந்தியாவின் 3 கடற்படை கப்பல்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் சென்டரில் இணைய பிலிப்பைன்ஸுக்கு அழைப்பு விடுக்கிறேன். பெஹல்காம் தாக்குதலை கண்டித்ததற்கும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை ஆதரித்ததற்கும் பிலிப்பைன்ஸ் அதிபருக்கு நன்றி. பிலிப்பைன்ஸ் அரசு இந்தியர்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி விசா அறிமுகம் செய்துள்ளது. அதேபோல் பிலிப்பைன்ஸ் நாட்டினருக்கு நம் நாட்டின் சார்பில் இலவச விசா வழங்கப்படும். சுற்றுலா மேம்பாடு கருதி டெல்லி மணிலா இடையே நேரடி விமான போக்குவரத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இரு நாடுகள் இடையிலான நட்பு வெறும் கடந்த கால வரலாறு மட்டுமல்ல, வளமான எதிர்காலத்திற்கானதும் கூட எனவும் மோடி பேசினார். பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸ் பேசுகையில், இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதில் பிலிப்பைன்ஸ் முனைப்புடன் செயல்படுகிறது. 2024 பிலிப்பைன்ஸ் நாட்டினர் கொடூர தாக்குதலுக்கு ஆளான போது அவர்களை காத்த இந்திய கடற்படையினருக்கும் இந்திய மக்களுக்கும் பிரதமர் மோடியின் மூலம் நன்றி தெரிவிக்கிறேன். பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா ஃப்ரீ என்ட்ரி சலுகை வழங்கப்படும். இதன் மூலம் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு வரும் இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் எதிர்கொண்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்தியா மிகப்பெரிய அளவில் உதவியது. கடல் வழித்தடத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதில் மோடியின் பங்கு அளப்பரியது. அதற்காக மீண்டும் அவருக்கு நன்றி. ஜனாதிபதி முர்மு மற்றும் இந்திய மக்கள் அனைவருக்கும் நன்றி எனவும் மார்கோஸ் கூறினார். पहलगाम आतंक के हमले की कड़ी निंदा करने के लिए और आतंकवाद के खिलाफ हमारी लड़ाई में साथ खड़े रहने के लिए हम फिलीपींस सरकार और राष्ट्रपति जी का आभार व्यक्त करते हैं. फ्रेंड्स, भारतीय पर्यटकों को वीजा फ्री एंट्री देने के फिलीपींस के निर्णय का हम स्वागत करते हैं. भारत ने भी फिलीपींस के पर्यटकों को फ्री वीजा सुविधा देने का फैसला लिया है. इस साल दिल्ली और मनीला के बीच डायरेक्ट फ्लाइट शुरू करने के लिए काम किया जाएगा और महासागर रीजन में फिलीपींस एक अहम साझेदार है. इंडो पैसिफिक क्षेत्र में शांति, सुरक्षा, समृद्धि और रूल बेस्ड ऑर्डर के लिए हम प्रतिबद्ध हैं. हम अंतर्राष्ट्रीय कानूनों के अनुरूप फ्रीडम ऑफ नेविगेशन का समर्थन करते हैं. अगले वर्ष फिलीपींस आसियान की अध्यक्षता करेगा. மாஜிக்களுக்கு டார்கெட் நிர்ணயித்த இபிஎஸ் ஆட்சியை பிடிக்க அதிரடி வியூகம்.
மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார பயணத்தை துவங்கிய எடப்பாடி பழனிசாமி முதல் கட்டமாக 7 மாவட்டங்களில் 33 சட்டசபை தொகுதிகளில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இரண்டாவது கட்ட பயணத்தை கடந்த மாதம் 24ஆம் தேதி துவங்கி வரும் 8ஆம் தேதி நிறைவு செய்கிறார். இந்த பயணத்தில் 36 சட்டசபை தொகுதிகளுக்கு செல்கிறார். 3ஆம் கட்ட பயணத்தை வரும் 11ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் துவக்கி 23ஆம் தேதி செங்கல்பட்டில் முடிக்கிறார். மொத்தம் 8 மாவட்டங்களில் உள்ள 35 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். 2 கட்ட பயணத்தின் போது தொகுதி வாரியாக திரண்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்களின் எண்ணிக்கை குறித்து அதிமுக தேர்தல் வியூகம் குழுவினரால் ஆய்வு செய்யப்பட்டது. தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது மாவட்ட செயலர்களாக உள்ள முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் சொந்த தொகுதியில் மட்டும் பெரும் கூட்டத்தை திரட்டி செல்வாக்கை நிரூபித்துவிட்டனர். அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மற்ற தொகுதிகளிலும் அதேபோல் பெரிய அளவில் கூட்டத்தை கூட்ட அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. இந்த தகவல் தேர்தல் வியூக குழுவால் பழனிசாமிக்கு சென்றது. தன் தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றால் அமைச்சராகி விடலாம் என்ற எண்ணத்தில் மற்ற தொகுதிகளை மாற்றாந்தாய் போல் கருதி செயல்படுவதை ஏற்க முடியாது என சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலர்களை அழைத்து பழனிசாமி கண்டித்துள்ளார். தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 82 மாவட்ட செயலர்களும் அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்டத்தில் தலா 2 தொகுதிகளில் அதிமுகவை கட்டாயமாக வெற்றி பெற செய்ய வேண்டும். இல்லையேல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாஜிகளுக்கும் மாசைகளுக்கும் பழனிசாமி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாநாடு எப்போது? நேரத்துடன் அறிவித்தார் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் வரும் 25ஆம் தேதி நடைபெற இருந்தது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மாநாடு தேதி அறிவித்துள்ளதால் வேறு தேதிக்கு மாற்ற போலீசார் அறிவுறுத்தினர். மதுரை எஸ்பியிடம் ஆலோசனை நடத்திய பின் மாநாடு தேதி மாற்றப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறினார். ஆகஸ்ட் 21 மாலை 4 மணியளவில் மதுரையில் தாவேகா 2வது மாநாடு நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மாநாட்டுப் பணிகள் மேலும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. தொண்டர்கள் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கலைஞர் பல்கலை மசோதா ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பு. தமிழக சட்டசபையில் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றது. இக்கூட்டத்தொடரில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இப்பல்கலையின் வேந்தராக முதல்வர் இருப்பார். இணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் செயல்படுவார். தேர்தல் குழு வாயிலாக துணைவேந்தர் நியமனம் செய்யப்படுவார். வேந்தரின் அனுமதியின்றி கௌரவ பட்டங்களை வழங்க முடியாது. பல்கலைக்கு மத்திய மாநில அரசுகள் வாயிலாகவும் பல்கலை மானியக் குழு வாயிலாகவும் நிதி வழங்கப்படும். கட்டணம், மானியம், நன்கொடை, பரிசுகள் வாயிலாக நிதி ஆதாரங்களை பெறலாம் என சட்ட மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மசோதா கவர்னர் ரவி ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கவர்னரிடம் 3 மாதங்களாக பரிசீலனையில் இருந்தது. இந்த நிலையில் மசோதாவை ஜனாதிபதி முர்மு ஒப்புதலுக்கு கவர்னர் RN ரவி அனுப்பியுள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழு விதிகள் மற்றும் துணைவேந்தர் நியமன மசோதா உள்ளிட்டவை தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பல்கலை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் அந்த சட்ட மசோதாவை ஜனாதிபதி முர்முவின் ஒப்புதலுக்கு கவர்னர் ரவி அனுப்பி வைத்துள்ளார். ஆகஸ்ட் 26 மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடியின் பயணம் அடுத்தடுத்து தமிழகத்தை நோக்கி திட்டமிடப்பட்டு வருகிறது. பிரதமர் மோடி கடந்த 26ஆம் தேதி 2 நாள் பயணமாக தமிழகம் வந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 451 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதிய விமான முனையத்தை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்த பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்தார். பின்னர் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரம் சென்றார். பிரகதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் ராஜராஜ சோழன் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டார். கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் வழிபாடு நடத்தினார். இந்நிலையில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது சிதம்பரம் நடராஜர் கோவில், திருவண்ணாமலை கோவில்களில் தரிசனம் செய்யவிருப்பதாகவும், குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்து நேரடியாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடம் உரையாற்ற உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த பயணத்தின் போது பாஜக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கிக் கடன் மோசடி வழக்கு, அனில் அம்பானியிடம் ED விசாரணை. நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் சகோதரர் அனில் அம்பானி வயது 66. இவர் ராகாஸ் எனப்படும் ரிலையன்ஸ் அனில் அம்பானி குழுமத்தின் கீழ் பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறார்.
கடந்த 2017 முதல் 2019 வரை அனில் அம்பானிக்கு சொந்தமான ராகாஸ் நிறுவனங்களுக்கு யெஸ் வங்கி 3000 கோடி ரூபாய் கடன் வழங்கியது. இதை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும், ஒரு நிறுவனத்தின் பெயரில் பெற்ற கடன் சட்டவிரோதமாக மற்ற நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்துள்ளதாகவும் அனில் அம்பானி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதேபோல் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா நிறுவனத்திலிருந்து குழுமத்தின் வேறு சில நிறுவனங்களுக்கு 6500 கோடி ரூபாய் நிதி மாற்றப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. கடனை எளிதாக பெற யெஸ் வங்கியின் அதிகாரிகளுக்கு அனில் அம்பானி லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அனில் அம்பானி மீது 2 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது. மும்பை மற்றும் டெல்லியில் அனில் அம்பானிக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் உட்பட 35க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை 3 நாட்கள் சோதனை நடத்தியது. இவ்வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கும்படி அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதன்படி டெல்லியில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் நேற்று ஆஜரான அனில் அம்பானியிடம் அதிகாரிகள் 9 மணி நேரம் துருவி விசாரணை நடத்தினர். எங்கேயும் சண்டை நடக்கல, இந்திய ராணுவம் விளக்கம். 2 மாதங்களுக்கு முன் காஷ்மீரின் பஹல்கம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் அப்பாவி இந்தியர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தக்க பதிலடி கொடுத்தது. பயங்கரவாதிகளின் முகாம்கள் தகர்க்கப்பட்டன. நம் பதிலடியை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் பின்வாங்க தொடங்கியது. தொடர்ந்து போர் நிறுத்தமும் அமலுக்கு வந்தது. இந்த சூழலில் பாகிஸ்தான் மீண்டும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகின. கட்டுப்பாடு கோடு எல்லையை மீறி காஷ்மீரின் பூஞ்ச் பிரிவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. ராணுவ நிலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடந்தது. இந்திய ராணுவம் கடுமையான பதிலடி கொடுத்ததெனவும் கூறப்பட்டது. பரவிய தகவல் உண்மை இல்லை என இந்திய ராணுவம் கூறியுள்ளது. பூஞ்ச் பகுதியில் போர் நிறுத்த விதிமீறல்கள் குறித்து சில ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன. எங்கும் போர் நிறுத்த மீறல் நடக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறோம் என இந்திய ராணுவம் விளக்கமளித்துள்ளது.